பாருங்க சார், நீங்க தான் சார் இந்த கிளாஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண சொல்லிட்டு உனக்கு கரண்டி தான் ஒரு உன் இடுப்புக்கு ஒரு இருக்கான் அவர்கிட்ட போய் சட்டை போட்டு கேட்டா இருக்கல சார். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார், படிப்பு என்ன கிளாஸ் அந்த பிளஸ் டூல ஒரு 5 பேர் இருக்கு. எல்லா நாடகத்தையும் அவங்க நல்லா நடிச்சுட்டு இருப்பாங்க. அவரோட கூட ஒரு நாடகத்துக்கு ப்ராக்டிஸ் நமக்கு ஆண்டு விழா வருது. அதனால நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு முதல்ல ஒரு பிராக்டிஸ் கொடுக்கலாம். கொடுங்க சார். எதுக்கு பிராக்டிஸ்? நாடகம் சார். நானே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நானே ஒரு நடிக்க வைக்கலாம் பாக்குறேன். நடிப்பதற்கு ரத்தத்துல ஊர்ந்து சண்டை சொல்லி நீங்க சீன் மட்டும் சொல்லுங்க. இந்த நோட்டெல்லாம் பிச்சு கிழிச்சு எடுத்து வந்தாலும் பிச்சு வந்து என்னன்னா நான் கதையை சொல்றேன். இதுதான் நம்ம பண்றோம். சரியா? என்னன்னா கதையை சொல்லுங்க. ஒரு அப்பா அந்த அப்பாவுக்கு நெஞ்சு வலி. உடனே அந்த அப்பா அந்த பையன் பார்க்கலாம், மகன் பார்க்கலாம். கம்மோட போய் சொல்றான். கம்மோட டாக்டர் போய் சொல்றான். புரியா? அது எப்படி நடிக்கணும்னா அது டோன்ட் வரி. நீங்க இந்த சென்னையில சார் நாங்க பார்த்துக்கோம் சார். உட்காந்து கவனிங்க. சார் சொல்றதை கேட்குங்க. அவங்களுக்கு தெரியுமா? நம்மள அப்பா எதுக்கு தெரியுங்களா? அப்பா அது கரெக்டா சொல்றாங்க. அப்பா கஞ்சாரு சார். இல்லடா நான் எப்படி நடிக்கணும்? முதல்ல செந்தமிழ் நடிக்கணும். இங்க பாருங்க, மகன் பிரிச்சாச்சா, காம்பவுண்டரு டாக்டர் இருக்கட்டும். அதை சொல்லவில்ல. நான் எப்படி நடிக்கணும் போது நடிச்சு காட்டுறேன். நீ இருப்பா. நீங்க இருக்கு சார். சுத்த தமிழ் நடிப்போம் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். உட்காருங்க சார். நீங்க சார் என்ன சார்? அப்பா அப்பா மகன் சொல்ற மகன் கம்பவுண்டர் டாக்டர் சொல்றீங்களா? நீங்க ரெண்டு பேருக்கு அப்பா மகனே, தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறது. உடனே மருத்துவரை அழைத்து கொண்டு வா. தந்தை நெஞ்சு வலிக்கிறதா? இப்பொழுதே போய் மருத்துவரை அழைத்து வருகிறேன். உதவியாளரே, என் தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறது, மருத்துவரை அழைத்து கொண்டு வாருங்கள். மருத்துவரை, இவரது அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்கிறதா? உடனே எடுத்து வாருங்கள். மருத்துவ உதவியாளரே, ஊசியை ஏழு. அவருக்கு மருத்துவம் செய்ய ஏ அப்பனே, எழுந்து வா. ஊசி போட்ட ஊசி தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறது. செந்தமிழ சொல்றேன். திருவள்ளுவர் பக்கத்துல இல்ல சார். நான் சொல்லித்தரேன். என்னன்னா தெரியும் சார். ஒரு உணர்வு பூர்வமா இருந்தா உணர்வு புரிஞ்சிட்டு சிட் டவுன். உணர்வு நான் செய்த
நடிக்க வரல. நான் சொல்றது கேட்கலாம் வாத்தியாரா சொல்லுங்க சார். அது ஜவன் தெரியும் சார். இல்லடா பார்க்கறது ரசிக்கணும். ரசிக்கலாம். நான் ரசிக்கணும். மகளே, தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறது. உடனே மருத்துவரை அழைத்து கொண்டு வா. தந்தையே, நெஞ்சு வலிக்கிறதா? எப்பவே டாக்டர் அழைத்து கொண்டு வருகிறேன். உதவியாளரே, என் தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறதா? உடனே மருத்துவர் அழைத்து கொண்டு வாருங்கள். மருத்துவரே, இது தந்தைக்கு நெஞ்சு வலிக்கிறதா? உடனே நல்லா ரசிச்சுட்டு போறீங்க. ஸ்கூல்ல இந்த ஊருக்கு அவ்வளவு உருப்படியாது. வீடியோ போறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்றது இல்ல. உடச்சு சார், அது கேமரா போட்டு கிக்கிரி கிக்கிரி சிரிக்கா சார்? நடிச்சாங்க. நான் சொன்ன கொஞ்சமா கேளுடா. அதுக்கு செய்யணும் சார். இது ஒரு சான்ஸ். நெஞ்சுவலி வந்தா மரணம் பாதிக்கப்பட்ட அருவாண்டா சொல்லல. நல்ல இடத்துக்கு சார். ஒருத்தர் நீங்க ஒரு ஓடி நான் ஏன் ஒருத்தரா விட்டு உங்களுக்கு பயிற்சி கொடுக்காம ஒரு வயது காட்சி கேட்கல. நாங்க எல்லாமே தெரியும் நினைச்சோம். அதான் பிரச்சனை. எல்லாம் தெரியும் தெரியும் சொல்லி அப்பா அம்மா பற்றி கேட்கறது கிடையாது. ஸ்கூல்ல வாத்தியார் பேசி விடுறது கேட்கறது கிடையாது. கட்டணம்னா போறது. நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு அப்பாவை நடிச்சு காட்டுங்க. நாங்க நடிச்சு பார்த்து செய்வோம். அதுதான் நான் சொல்றேன். என்னைக்குமே உபயோகப்படும். சரி சொல்றது ஆசிரியர் ஸ்கூல்ல பாடம் நடத்தணும்னா என்ன சொல்ல வரான்னு கேட்கணும். இதுதான் எனக்கு தெரியுமே. அப்பா அம்மா சொல்றது இதுதான் எனக்கு தெரியுமே. இதுதான் பிரச்சனை. இதுதான் எனக்கு தெரியுமே. யாரை சொல்ல சொல்றாங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் போக முடியாது. கற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். பெரியவங்க சொல்ற வார்த்தையை கற்றுக்கணும். ஆசிரியர் என்ன சொல்றது கேட்கணும். கோயிலுக்கு போனா நம்ம ஐயரோட என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். பெரியவங்க சொல்றதை கேட்டு நடந்தாலும் வாழ்க்கை முன்னேற முடியும். கற்றுக்கொள்ளணும். எனக்கு தலைமை ஒட்டி வச்சுட்டு மத்தியானத்துல ஒரு பிராக்டிஸ் நான் சொல்றது கேட்டு நடிச்சா